செழித்தது. அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது வேதத்திற்கு பொருள் அருளிச் செய்த படலம். மரத்தடியில் வேதமாகிய ஏட்டுச்சுவடியை தன் மடிமீது வைத்து அமர்ந்தவாறு சோமசுந்தர கடவுள் குருமூர்த்தியாய் வேதத்தின் உட்பொருளை விரித்துரைத்து உபதேசம் செய்ய எதிரில் கைகட்டி அமர்ந்த இரு முனி புங்கவர்கள் அதனை கேட்டவாறு அமர்ந்துள்ளனர். பேரொளி தோன்றி உலகம் அழிந்து திருமாலின் உந்தி கமலத்தை நின்று நான்முகன் தோன்றி 3 உலகங்களையும் முறையாக படைத்தார். சிவபெருமானின் திருவாக்கிலிருந்து பிரணவம் தோன்றிற்று. அதனின்று வேதங்கள் தோன்றின. வேதங்களை ஊதி அதன் உட்பொருளை அறிய இயலாது. முனிவர்கள் மதிமயங்கி இருந்தபோது ஆணவ மலத்தை வென்ற அரபத்தர் அங்கு வந்த அவர்களிடம் ஆளவாய் பெருமான் ஒருவனே உங்களுக்கு உட்பொருள் உணர்த்த வல்லவர் என்று உரைத்தார். அவர் அறிவுரைப்படி முனிவர்கள் மதுரை மாநகரை அடைந்து தட்சிணாமூர்த்தியை உபதேசித்தனர். குருமூர்த்தியாக அங்கு எழுந்தருளிய சோமசுந்தர கடவுள் வேத பொருளை உணர்த்தி அருளினார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது மாணிக்கம் விற்ற படலம். நவமணிகள் விற்கும் வணிகராய் சோமசுந்தர கடவுள் மரத்தடியில் அமர்ந்தவராய் அமைச்சர்களிடம் நவமணிகளை வழங்கும் காட்சி. வீரபாண்டிய மன்னனுக்கு காமக்கிழத்தியர் பலர் இருந்தனர். அவர்களுக்கு புதல்வர்கள் பலர் இருந்தனர். ஆனால் நெடுநாட்கள் வரை தன் மனைவியான பட்டமகிழ்ச்சிக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது. அறவோர் அறிவுரைப்படி விரதம் இருந்து ஒரு சற்புத்திரனை பெற்றார். ஒரு நாள் வீரபாண்டிய மன்னன் வேட்டையாடச் சென்றபோது ஊழ்வினை பயனால் புலி தாக்கி இறந்தார். இந்த வீரபாண்டிய மன்னனுக்கு அரசகுமாரன் மூலம் இறுதி கடன் செய்தனர். பின்னர் அக்குமரனுக்கு முடிசூட்ட எண்ணி அரண்மனை பண்டாரத்தை பார்த்தபோது அங்கிருந்த அனைத்து செல்வங்களும் நவமணிகளும் திருமுடியும் காமக்கிழத்தியர் புதல்வர்களால் களவாட பெற்றிருந்தது. அமைச்சர்களும் மற்றவர்களும் அரசகுமாரனை வருத்தமுடன் திருக்கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர். கோவில் வாசலில் அடைந்த போது அங்கு வணிகராய் ஈசன் எதிர்பட்டு தன்னிடம் நவமணிகள் இருப்பதாக கூறி அவற்றின் குணத்தின் பயன்களை எடுத்துரைத்தார். பின்பு அவற்றை குமரனுக்கு அளித்து மறைந்தார். சோமசுந்தர கடவுளை வணங்கி அவதந்த மாணிக்கம், முத்து, வைரம், மரகதம், நீலம், கோமேதகம், புருடாராகம், வைடூரியம், பவளம் ஆகியவற்றை கொண்டு மணிமுடி செய்ததோடு அப்பெருஞ்செல்வம் கொண்டு இளவரசனுக்கு முடிசூட்டு விழா நடத்தி அபிடேக பாண்டியன் எனவும் நாமகரணம் சூட்டி மகிழ்ந்தனர். அவர் நாடாளத் தொடங்கினார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது வர்ணன் விட்ட கடலை வற்றச் செய்த படலம். சிவபெருமான் யோக நிலையில் அமர்ந்து தன் சடைகளை விரிக்க கட்டுண்டிருந்த 4 மேகங்களும் கடலினை பருகி வற்றச் செய்யும் காட்சி. அபிடேக பாண்டிய மன்னன் சித்திரை மாதத்து சித்திரை நட்சத்திரத்தில் சொக்கலிங்க கடவுளுக்கு பேரன்போடு சிவகமநெறி வலுவாது சிறப்பு பூசைகள் செய்து வந்தார். அப்போது அங்கு பூசை செய்ய வரும் இந்திரனுக்கு வழிபாடு செய்ய காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. ஒரு நாள் இந்திரனை சந்தித்த வர்ணன் தனக்கு ஏற்பட்டுள்ள தீராத வயிற்று நோய் பற்றி கூறினான். இந்திரன் அதனை தீர்க்க வல்லவர் சொக்கலிங்க பெருமானே என்று கூறினான். இருப்பினும் அக்கூற்றின் மேல் ஐயமுற்ற வர்ணன் மதுரை நகரை சோதனைக்குட்படுத்த எண்ணி கடல் வெள்ளத்தை மதுரை நோக்கி ஏவி அழிக்க ஆணையிட்டான். இவ்வாறு கடல் வெள்ளம் மூலி பெருவெள்ளமாக மதுரை நோக்கி வந்தது. இது கண்ட அபிடேக பாண்டிய மன்னன் சொக்கலிங்கரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கி முறையிட்டார். அப்போது பெருமானார் அஞ்சாதே என்று கூறி தன் சடையை விரித்து அதிலிருந்து 4 மேகங்களையும் ஏவி பொங்கி வரும் கடல் நீர் முழுவதையும் பருகச் சொன்னார். அதன்படி நீர் முழுவதும் மேகங்களால் பருகப்பெற்று கடல் வற்றியது. இது கண்டு அபிடேக பாண்டிய மன்னனும் மதுரை நகர மக்களும் பெருமகிழ்வுற்று சொக்கநாதரை போற்றி பரவினர். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது நான்மாட கூடலான படலாம். சோமசுந்தர கடவுளும் தடாதகை பிராட்டியான மதுரை மீனாட்சியும் ஆசனத்தில் வீற்றிருக்க மதுரை நகர மக்கள் தொழுது வணங்கும் காட்சி. வர்ணன் ஏவிய கடலை சிவனாரின் திருச்சடையிலிருந்து புறப்பட்ட 4 மேகங்களும் பருகி அழித்ததால் கோபமுற்ற வர்ணன் சப்த மேகங்களையும் ஏவி கடுமழை பொழிந்து மதுரை நகரை அழிக்க உத்தரவிட்டான். கடல் அரசனின் ஆணைக்கேற்ப 7 வகையான மேகங்களும் மதுரை நகரை அழிப்பதற்காக கூடி கடுமழை பெய்விக்க தொடங்கின. அபிடேக பாண்டிய மன்னனும் மதுரை நகர மக்களும் வெள்ளியம்பல கூத்தனின் திருக்கோயிலை அடைந்து சரணடைந்தனர். சொக்கநாத பெருமான் தாம் முன்பு தன் சடையிலிருந்து ஏவி 4 மேகங்களையும் அழைத்து மதுரையம்பதிக்கு மேலே சென்று நான்மாட கூடலாக அமைத்து சப்த மேகங்களின் மலையிலிருந்து காக்க ஆணையிட்டார். பரமனின் ஆணையை ஏற்ற 4 மேகங்களும் நான்மாட கூடலாகி மதுரை நகரை காத்தன. மக்கள் மகிழ்வெய்தனர். அன்றிலிருந்து மதுரை நகரம் நான்மாட கூடல் என்று நாமகரணம் பெற்றது. இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது எல்லாம் வல்ல சித்தரான படலம். சித்தராய் அமர்ந்துள்ள சோமசுந்தர கடவுளை இருவர் வணங்கி நிற்கும் காட்சி. நவமணிகள் பதித்த திருமுடியினையுடைய அபிடேக பாண்டிய மன்னனின் நாட்டில் எல்லா நலங்களும் விளையும் பொருட்டு நான்மாட கூடற்பதியின் இறைவனான சோமசுந்தர கடவுள் ஒரு சித்தராய் தோன்றி அருளினார். நீண்ட சடைகள், விபூதியும் திலகமும் தரித்த நெற்றி, காதுகளில் குண்டலங்கள், திருமிரற்று படிக மாலை, வலத்தோளில் திருநீற்று பொக்கணம், இடத்தோளில் யோக பட்டம், மழுப்படையும் இடையிடையே பொன் கட்டிய பிரம்பும் கொண்ட திருக்கரங்கள், புலித்தோல் கௌப்பினம், புலித்தோல் ஆடை, உதரபந்தனம், கிணிகிணி சிலம்பு ஆகியவை தரித்து கால்களில் பாதுகைகளுடன் ஒரு சித்தராக அந்நாட்டின் கண் வலம் வந்தார். எல்லா வகையான சித்தாடல்களையும் புரிந்த அவரை அரசன் அரண்மனைக்கு அழைத்து வர முயன்றார். ஆனால் அவரோ மறுத்தார். இருப்பினும் அரசன் அவர் மேல் கோபம் கொள்ளாதவராய் இருந்தார். அடுத்ததாக இத்திருச்சுற்று மாளிகையில் நாம் காண இருப்பது கல் யானை கரும்பருந்திய படலம். சித்தர் ஒருபுறம் அமர்ந்திருக்க அரசன் கொடுக்கும் கரும்பை கல் யானை உயிர் பெற்று துதிக்க நீட்டி வாங்கி உண்ணும் காட்சி. பாண்டிய நாட்டில் அற்புதங்கள் பல நிகழ்த்தி காட்டிய சித்தர்
சித்தமூர்த்திகளை காண விரும்பிய பாண்டிய மன்னன் அவர் இருக்குமிடம் தேடிச் சென்றார். ஆனால் அவரோ தம் இந்திர விமானம் திகழும் திருக்கோவிலின் வடமேற்கு திசையில் எழுந்தருளியிருந்தார். அன்று தை மாதம் முதல் நாளாகிய சங்கராந்தி நாள் என்பதால் அரசன் திருக்கோவிலுக்கு சென்று வலம் வரும்போது அவருக்கு முன் சென்ற சட்டை அணிந்த மெய்க்காவலர்கள் புலித்தோல் ஆசனத்தில் அமர்ந்திருந்த சித்தமூர்த்திகளை யார் என அறியாமல் பிரம்பை நீட்டி அவ்விடத்தை விட்டு நகர ஆணையிட்டனர். பின்வந்த பாண்டிய மன்னன் நீர் யார் என வினாவ அவர் யோக சித்தர் என கூறி தம் திறமைகள் யாவையும் என்பதையும் அவர் அரசனிடம் எதுவும் பெறத்தக்கது ஒன்றுமில்லை என கூறினார். இவர் இருமாப்பும் செருக்கும் மிக்கவர் என கருதிய பாண்டிய மன்னன் அவரை சோதிக்க விரும்பினார். அங்கிருந்த ஒருவர் கையில் இருந்த கரும்பினை வாங்கி நீர் சித்த புருடரானால் இந்த கரும்பை இங்குள்ள கல்யாணை அருந்தும்படி செய்வீர் என்றார். உடனே அக்கரும்பை வாங்கிய கல்யாணையிடம் சித்தர் நீட்ட அது துதிக்கை நீட்டி வாங்கி மென்று தின்று பிளிறியது. பின்னர் கல்யாணைக்கு சைகை காட்ட அது மன்னவனின் கண்டமாலையை பற்றி விழுங்கியது. மன்னன் கோபம் கொண்டார். சிலர் அந்த சித்தரை அடிக்க முன்வந்தனர். அவர் பார்வைப்பட்டதும் நடக்க இயலாதவராய் ஆயினர். பாண்டிய மன்னன் இதை கண்டு கோபமாறி சித்தரின் திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினார். சித்தர் யானை மீது கை வைக்க அது விழுங்கிய முத்து மாலையை பாண்டிய மன்னனிடம் அளித்தது. சற்று நேரத்தில் யானையும் சித்தரும் மறைந்தனர். கல்யாணை மட்டுமே நின்றது. பின்னர் சோமசுந்தர கடவுள் அருளால் விக்கிரமன் என்ற புதல்வனை பெற்று நீண்ட நாட்கள் வாழ்ந்து இறைவன் திருவடியினை அடைந்தார். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது யானை எய்த படலம். கொல் யானை எதிர்த்து வர வேட்டைக்காரராக வந்த சோமசுந்தர கடவுள் கனை எய்து நிற்கும் காட்சி. சோமசுந்தர கடவுள் எய்த சரம் உக்கிர நரசிம்மராக எழுந்தருளி இருத்தலும் இவ்வோவியத்தில் இடம்பெற்றுள்ளது. விக்கிரம பாண்டிய மன்னன் செங்கோல் செலுத்திய நாளில் அவர் மீது பகைமை கொண்ட சோழ மன்னன் மதுரைம்பதியினை சூழ்ந்து திகழ்ந்த எண்பெரும் குன்றங்களில் இருந்த சமணர் எண்ணாயிரவர்க்கும் ஓலை அனுப்பி தன் காஞ்சி மாநகரத்திற்கு வரவழைத்தார். மந்திர தந்திரங்களில் வல்லமை பெற்ற சமணர்களை அபிசார வேள்வி செய்து அதிலிருந்து ஒரு கொல் யானையை வர செய்து அதனை பாண்டிய மன்னனின் மீது ஏவி எல்லாவற்றையும் அழிக்க முற்பட்டனர். இதை அறிந்த விக்கிரம பாண்டிய மன்னன் 8 யானைகள் தாங்கும் விமானத்தில் திகழும் சோமசுந்தர கடவுளிடம் முறையிட்டார். சோமசுந்தர பெருமான் ஊரின் கீழ் திசையில் ஒரு அட்டாளை மண்டபம் அமைக்க செய்து வில் ஏந்தி நின்றார். சமணர்களோடு கடும் சினத்தோடு வந்த யானையை நோக்கி சோமசுந்தர கடவுள் சரமேய யானை வீழ்ந்து இறந்தது. சிவபெருமான் யானை மீது எய்த கணையானது அங்கே உக்கிர நரசிங்கமாக எழுந்தருளி இருந்தது. உரோமச முனிவரும் ரணியனும் அங்கு வந்து அம்மூர்த்தியை வழிபட்டனர். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது விருத்த குமார பாலரான படலம். கிழவனாக வந்த சிவபெருமான் உணவு அருந்தி இளைஞனாக மாறுவதும் உணவிட்ட கௌரியின் கலக்கம் அறிந்து குழந்தையாக கிடத்தலும் ஆகிய காட்சிகள் உள்ளது இவ்வோவியத்தில். விக்கிரம பாண்டிய மன்னனினுடைய ஆட்சி காலத்தில் மதுரையில் விருப்பாக்கன் என்ற அந்தணன் ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கும் அவன் மனைவி சுபவிரதைக்கும் ஒரு பெண் குழந்தை பிறந்தது. அப்பெண் குழந்தைக்கு கௌரி என பெயரிட்டு வளர்த்தனர். சிறு வயதிலேயே தன் தந்தையால் பராசக்தி மந்திர உபதேசம் பெற்றாள். வயது வந்தவுடன் விருப்பாக்கன் வைணவ பிரம்மச்சாரி ஒருவனுக்கு மனம் முடித்து வைத்தனர். கௌரியின் புக்ககத்தில் இவள் சைவ நெறி ஒழுகுபவள் என்பதை அறிந்து ஒதுக்கியே வைத்திருந்தனர். ஒரு நாள் அவள் புக்ககத்தார் வெளியூர் சென்ற போது இவளை வீட்டிற்கு வெளியே வைத்து வீட்டை பூட்டிச் சென்றனர். இச்சமயம் சோமசுந்தர கடவுள் கிழவராக அவள் வீடு சென்றார். அவரை உபசரித்த கௌரி வீடு பூட்ட பெற்றிருப்பதால் உணவளிக்க இயலவில்லையே என வருந்தினாள். கிழவரின் ஆணைப்படி கௌரி பூட்டின் மேல் கை வைக்க பூட்டு திறந்தது. உடனே சமையல் செய்து அவருக்கு உணவு பரிமாறினாள். உணவு உண்ட கிழவர் திடீரென இளம் வாலிப பருவத்துடன் தோன்றினார். அப்போது வெளியூர் சென்றிருந்த மாமி முதலியோர் திரும்பவே செய்வதறியாது திகைத்து ஒருபுறம் ஒதுங்கினாள். இளைஞனோ ஒரு சிறு குழந்தையாக மாறினான். குழந்தையும் கௌரியும் கண்ட குடும்பத்தினர் வீட்டை விட்டு அவர்களை வெளியேற்றினர். அப்போது சோமசுந்தர கடவுள் இடபா ரூபராக காட்சி தந்து கௌரிக்கு சிவசரூபத்தை அருளினார். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது கால் மாறி ஆடின படலம். ராசசேகர பாண்டிய மன்னன் வாளால் குத்தி கொண்டு இறந்துவிட முயன்ற போது வெள்ளியம்பலத்து பெருமானார் கால் மாறி ஆடும் காட்சி. விக்கிரம பாண்டிய மன்னனின் மறைவுக்கு பின்பு அவர் மகன் ராசசேகர பாண்டிய மன்னன் அந்நாட்டை ஆளத் தொடங்கினார். பரதநாட்டிய கலை ஒன்றினை தவிர்த்து என 63 கலைகளையும் பயின்ற அவர் நாட்டிற்கு வந்த சோழ அரண்மனை புலவர் ஒருவர் பரதக்கலை அறியாமல் மன்னன் இருப்பதைக் கண்டு இகழ்ந்தார். இதை கண்ட ராசசேகர பாண்டிய மன்னன் இதுவும் ஈசனின் திருவிளையாடலை என உணர்ந்து பரதக்கலையினை முற்றிலுமாக கற்றார். வலக்காலை ஊன்றி இடக்காலை தூக்கி எப்போதுமே ஆடும் ஈசனின் ஒரு திருவடி வலிக்காதா நோகாதா என எண்ணினார் ராசசேகர பாண்டிய மன்னன். ஒரு சிவராத்திரி நாளன்று வெள்ளியம்பலம் சென்று கால் மாறி ஆட பிரார்த்தனை செய்து கொண்டார் பாண்டிய மன்னன். கால் மாறி ஆடாவிட்டால் தன் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று துணிந்தார் ராசசேகர பாண்டிய மன்னன். இதை கண்ட ஈசன் இடக்காலை கீழ் ஊன்றி வலக்காலை தூக்கி ஆடலானார். கால் மாறி ஆடியது கண்டு மகிழ்ச்சி அடைந்த ராசசேகர பாண்டிய மன்னன் இறைவனிடம் வேண்டி எப்போதுமே அவ்வாறு மதுரைமதியில் திகழ வேண்டும் என்று கூறினார். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது பலி அஞ்சின படலம். மரத்தின் மேல் அம்பு ஒன்று சிக்கியிருக்க பிராமணனின் மனைவி மரத்தின் கீழ் உறங்க அவ்வம்பு அவள் வயிற்றில் தைத்து இறந்து போகிறாள். அருகே குழந்தையும் உள்ளது. திரும்பி வந்த அந்தணன் அங்கு நின்ற வேட்டைக்காரனிடம் பலி கூறுகிறார். ராசசேகர பாண்டிய மன்னனின் மறைவுக்கு பின்பு அவர் மகன் குலோத்துங்க பாண்டியன் மதுரை நகரை ஆட்சி செய்து வரும்போது திருப்புத்தூரில் இருந்து மறையவன் ஒருவன் தன் மனைவி குழந்தையுடன் மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தார். இடையில் வெயில் காலத்து தாகம் மிகுந்ததால் தன் மனைவி குழந்தையை ஒரு மரத்தடி
மரத்தடியில் தங்க வைத்துவிட்டு நீர் தேடி சென்றார். மறையவனின் மனைவியோ களைப்பு மிகுதியால் குழந்தையை அருகில் அமர வைத்துவிட்டு மர நிழலில் படுத்து அயர்ந்து தூங்கிவிட்டாள். இதற்கு முன்னால் பறவை ஒன்றை வீழ்த்திய வேறொரு வேட்டைக்காரன் ஒருவன் எய்த அம்பு மரத்தின் கிளையில் சிக்கியிருந்தது. காற்றின் அசைவால் அது கிளையில் இருந்து பிரிந்து கீழே உறங்கிக் கொண்டிருந்த பெண்ணின் வயிற்றில் குத்தியது. அச்சமயம் வேட்டைக்காரன் ஒரு வில் அம்புடன் சென்றவன் நிழலுக்காக அம்மரத்தடியில் ஒதுங்கினான். நீர் கொண்டுவரச் சென்ற அந்தணன் திரும்பி வந்து பார்க்கும்போது மனைவி இறந்து கிடக்க அம்பு எய்தவன் இங்கிருந்த வேட்டைக்காரன் தான் என நினைத்து இறந்த மனைவியின் உடலோடு வேட்டைக்காரனையும் மன்னன் முன்பு கூட்டிச் சென்றான். வழக்கை விசாரித்த அமைச்சர்கள் கடும் தண்டனைகள் கொடுத்தும் வேட்டைக்காரன் தான் கொல்லவில்லை என்றே சாதித்தார். உண்மை அறிய விரும்பிய மன்னன் கலக்கமுற்ற மனதோடு சோமசுந்தர கடவுளிடம் முறையிட்டார். அப்போது அசரீரி கேட்டது, பாண்டியனே, இன்று இரவு செட்டித்திருவில் நிகழும் திருமணத்திற்கு பிராமணனுடன் சென்று ஒதுங்கியிருந்து உண்மை அறிவாயாக என்றார் சோமசுந்தர கடவுள். அவ்வாறே பாண்டிய மன்னனும் அந்தணனும் மாறு வேடத்தில் அங்கு சென்று ஒதுங்கி இருந்து கவனித்தனர். அவர்கள் அருகே யமதூதர் இருவர் பேசிக் கொண்டனர். திருமணத்து மணமகனின் உயிரை எவ்வாறு கவர்வது என பேசிக்கொண்ட அவர்கள் இன்று பிராமணனின் மனைவியின் உயிரை மரத்தில் தொற்றிக் கொண்டிருந்த அம்பை விழச் செய்து கவர்ந்தது போல இங்கு தரியில் கிடக்கும் பசுவினை அவிழ்த்து விட்டு அதனால் உயிர் கொள்வோம் என்றனர். அவ்வாறே விதிவியத்தால் மணமகனும் பிணமானான். பாண்டிய மன்னன் உண்மையறிந்து பிராமணனுக்கு உதவிகள் செய்ததோடு வேட்டைக்காரனை விடுவித்து தன் பழியை போக்கிக் கொண்டார். அடுத்ததாக திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது மா பாதகம் தீர்த்த படலம். கடம்ப மரத்தின் கீழே சொக்கலிங்க பெருமான் திருக்கோவில் திகழ வேட்டைக்காரனாக சென்ற ஈசன் பிரம்மகத்தை தொடரும் பிராமணனுக்கு உய்யும் நல்லறம் உரைக்கும் காட்சி. குலோத்துங்க பாண்டிய மன்னன் அரசாளும் நாளில் அவந்தி நகரத்து பிராமணன் ஒருவன் தன் தாயிடமே இன்பன் முகர்ந்தான். பிறகு தன் தந்தையை கொன்றுவிட்டு தாயுடனும் பெரும் பொருளுடனும் வேறு இடம் நோக்கி சென்றபோது ஆறலை கல்வரால் பெரும் பொருளையும் தாயையும் இழந்தான். அவனை பிரம்மகத்தி தோஷம் பற்றியது. சொல்லானா துன்பங்களை அடைந்தவன் கடைசியில் மதுரையை நோக்கி வந்தான். அம்மையும் அப்பனும் அவனை திருத்தி ஆட்கொள்வதற்காக வேட்டைக்காரனாகவும் வேட்டைக்காரியாகவும் அங்கு சென்றனர். கொடிய அந்தணன் தன் வினைப்பயனை வேட்டைக்காரனிடம் முன்பு சொல்லி அழுதான். அதற்கு வேட்டைக்காரன் அவனை நோக்கி, நீ நாள்தோறும் கையில் பிச்சை ஏற்று ஒரு பொழுது மட்டும் உண்பாய், சிவனடியார்களுக்கு குற்றவேல் செய்வாய், கதிரவன் உதிக்கும் முன் நித்திரை விட்டு எழுந்து பசி அருகம்புல்லை கொய்து பசுக்களுக்கு கொடுக்க கடவாய், நாள்தோறும் முக்காலத்திலும் திருக்கோவில் புறத்தொட்டி தீர்த்தத்திலே நீராடி சிவபெருமானை 108 முறை அங்க பிரதட்சணம் செய்ய கடவாய் என்று கூறினான். அவ்வாறு அவன் சொக்கலிங்கர் திருக்கோவில் பணி செய்து சோமசுந்தர கடவுளின் அருள் பெற்று பாவ வினைகள் நீங்கி அவர் திருவடி நிழலை அடைந்தான். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது அங்கம் வெட்டின படலம். சித்தன் என்பவனுடன் சோமசுந்தர கடவுள் வாளாசிரியரின் கோலத்தில் போரிட்டு அவன் தலையை வெட்டி வீழ்த்துகிறார். பின்புலத்தில் வாளாசிரியரின் மனைவி கரம் கூப்பி தொழுது நிற்கின்றார். குலோத்துங்க பாண்டிய மன்னன் பாண்டிய நாட்டை அரசாட்சி செய்யும் நாளில் அயல் நாட்டைச் சேர்ந்த முதிர்ந்த வயதுடைய ஒருவர் மதுரை நகரில் தங்கி இளையோருக்கு வாழ்வித்தையினை கற்றுத்தந்தார். அவரிடம் வாழ்வித்தை பயின்ற பலரில் சித்தன் என்பவனும் ஒருவன். அனைவரிலும் சிறந்த திறமையுடன் விளங்கியவனுக்கு ஆணவம் மிகுந்தது. கூர்விடமிருந்து பிரிந்து தனியாக ஒரு பயிற்சி கூடம் நடத்தி வந்தான். சித்தன் தன் வாளாசிரியரின் மனைவியின் மீது காமமுற்று அவள் தனியே இருக்கும்போது தகாத வார்த்தைகள் கூறி அழைக்கவும் கையை பிடித்து இழுக்கவும் ஆகிய இழிவற்ற செயல்களில் ஈடுபட முயன்றான். அவளோ சித்தனை வெளியில் தள்ளி கதவினை தாப்பாலிட்டு சோமசுந்தர கடவுளை நினைத்து தன் நிலையை பற்றி கூறி புலம்பினால் தன் கணவனிடம் நிகழ்ந்ததை கூறாமல் ஈசனையே நினைத்து கொண்டிருந்தாள். இதை அறிந்த சோமசுந்தர கடவுள் அவர் கணவனாகிய வாளாசிரியரின் கோலத்தில் சித்தனிடம் சென்று வாழ்போருக்கு அழைத்தார். ஆணவ மிகுந்த சித்தன் போரிட வந்தான். இருவருக்கும் கடும்போர் நிகழ்ந்தது. சோமசுந்தர கடவுள் வாளாசிரியரின் மனைவியிடம் சித்தன் கேட்ட தகாத வார்த்தைகளை கூறி கூறி சித்தனின் ஒவ்வொரு அங்கமாக வெட்டி இறுதியில் தலையை வெட்டி பின்பு மறைந்தார். பின்னர் அனைவரும் வந்து போரிட்டது ஈசனே என அறிந்தனர். இத்திருச்சுற்று மாளிகையில் அடுத்ததாக நாம் காணவிருப்பது நாகம் எய்த படலம். சமணர்கள் ஏவிய நாகத்தினை சொக்கலிங்க பெருமான் அருளால் அனந்தகுண பாண்டிய மன்னன் அம்பேதி வீழ்த்தும் காட்சி. குலோத்துங்க பாண்டியனின் மறைவிற்கு பிறகு அனந்தகுண பாண்டியன் என்பவர் பாண்டிய நாட்டை அரசாட்சி செய்யும் நாளில் சிவநெறி எங்கும் கமழ்ந்தது. இதை கண்டு பொறாமை கொண்ட சமணர்கள் ஒருக்காத தூரம் அளவு வேள்வி குண்டம் அமைத்து பெரும் குன்றத்து 8000 சமணர்கள் வேள்வி செய்தனர். அந்த வேள்வி தீயிலிருந்து அவனும் ஒருவன் வெளிவந்து யாது செய்தல் வேண்டும் என கூற சமணர்கள் மதுரை நகர அழிக்க வேண்டும் என்று கூறினர். உடனே அவனும் ஒரு பெரிய நாகப்பாம்பு போல் வடிவெடுத்து மதுரை நோக்கி சென்றான். செல்லும் வழியெல்லாம் அவன் மூச்சு காற்றுப்பட்டு அனைத்தும் பொசுங்கி அழிந்தன. இதை அறிந்த அனந்தகுண பாண்டிய மன்னன் நாளவாய் பெருமான் திருமுன் வீழ்ந்து வணங்கி அவர் அருளுடனும் வில் அம்பேந்தி பாம்பு வந்த திசை நோக்கி சென்றார். கடுமையான மோதலுக்கு பின்பு ஒரு கணையையே பாம்பு உடல் துண்டுபட்டு இறந்தது. இருப்பினும் அது கக்கிய விஷம் ஆழகால விஷம் போல் மதுரை நகரமெங்கும் பரவியது. இதை அறிந்த மன்னனும் மக்களும் சொக்கநாத பெருமானிடம் வேண்ட அவர்தம் தலையில் உள்ள சந்திரனிலிருந்து ஒரு துளி அமிர்தத்தை கீழே சிந்தினார். அத்துளி விடம் அனைத்தும் அப்புறப்படுத்தி நகரை தூய்மை செய்தது. அனைவரும் மகிழ்வுற்றனர். அடுத்த
அடுத்ததாக திருச்சுற்று மாளிகையில் நாம் காணவிருப்பது மாயப்பசுவை வதைத்த படலம். இடப நந்தியின் முன்பு மாயப்பசு காமமுற்று நிற்கிறது. சில கலைவறிவற்ற மூடர்களால் இவ்வோவியமானது 3/4 பங்கு சிதைந்து விட்டது. சமணர்கள் தாங்கள் மாய மந்திரத்தால் அனுப்பிய கொல்யானை, கொடிய விஷமுடைய பாம்பு ஆகியவை வீழ்ந்தது கண்டு ஒரு உபாயம் செய்தனர். சைவர்கள் பசுவினை கொல்ல துணிய மாட்டார்கள் என்பதால் தாங்கள் மந்திர சக்தியால் ஒரு பசுவினை தோற்றுவித்து மதுரை மக்களை கொல்ல ஏவினார்கள். அப்பசுவும் நகருக்குள் புகுந்து பலரையும் கொம்புகளால் குத்திக் கொள்ளத் தொடங்கியது. இதை கண்ட அனந்தகுண பாண்டிய மன்னனும் மக்களும் சோமசுந்தர கடவுளிடம் முன்பு சென்று முறையிட்டனர். உடனே சோமசுந்தர கடவுள் தம் இடப நந்தியை அனுப்பினார். அந்த இடபமோ மதுரை நகருக்குள் புகுந்து மாயப்பசுவை எதிர்கொண்டது. இறுதியாக இடப நந்தியின் தோற்றப்பொழிவில் மயங்கிய மாயப்பசு இடப நந்தியின் மீது காமமுற்றது. இடப நந்தியும் மாயப்பசுவும் புணர்ச்சியுற பசு வீரியம் இழந்து மயங்கி வீழ்ந்து இறந்தது. மக்கள் யாரும் பசுவை கொல்லாமலேயே மாயப்பசு தன்னாலேயே மாண்டது கண்டு சமணர்கள் ஏமாற்றம் கொண்டனர். ராமபிரான் இலங்கை செல்லும் போது அந்த நந்தி இடபமலையாக தன் சரீரத்தை விட்ட இடத்தில் வந்து தங்கிய பின்பே இலங்கை சென்றார்.